1 கப்பு சம்பா கோதுமை ரவை, 1/4 கப் அளவுக்கும் கொஞ்சம் குறையா பச்சரிசி, இல்லை அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், அரிசி ஊற வைக்க வேண்டான்னா. அதோட காரத்துக்கு தகுந்தாப்போல் மிளகாய் வத்தல், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு கரகரன்னு அரைச்சிருக்கோம், அடைக்கி அரைக்கிற மாதிரி. இதை நல்லா கெட்டியாக அரைச்சி தட்டவும் செய்யலாம். அதோட கொஞ்சம் துருவின தேங்காய் துருவல், பச்சை கொத்தமல்லி, நல்ல சாம்பார் வெங்காயம் நிறையா நல்ல பொடியை நறுக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிட்டு நல்லா கல்லை காய போட்டிருக்கோம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒரு 2 கரண்டி மாவை எடுத்து கொஞ்சம் கனமாகவே, அடைங்கிறதுனால கனமாக இருக்கலாம், இல்லை மெல்லிசை வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மெல்லிசை ஊற்றிக்கலாம். அதில் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிலர் 1 கோல் போடுவாங்க, 2 போடுவாங்க. நான் ஒரு 5-6 இடத்துல போட்டு எண்ணெய் விடுவேன். இதுக்கு நெய் விடலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் விடலாம். ஆரோக்கியத்துக்காக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு வெந்த உடனே எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, நெய்யும் வெல்லப்பொடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். சம்பா கோதுமை அடை ரெடி.